திருப்பாப்புலியூர் எம்புதூர் வில்லேஜில் வந்து ஒரு 2 சக்கர வாகனத்தில் வந்தவரை வந்து ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் ரெண்டு 2 வீலர்ஸில் வந்திருக்காங்க. அவங்க வந்து அவர்கிட்ட வந்து செல்போனை பிடுங்கி அருவாளால் தலையில் வெட்டியிருக்காங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிருக்காரு. அது முடிச்சுட்டு அடுத்து புதுச்சத்திரம் இடத்துக்கு போய் அங்கே லாரிஸ்லாம் வந்து அந்த சர்வீஸ் ரோட்டில் வந்து பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு லாரி டிரைவர்கிட்ட வந்து 3000 ரூபா பணத்தை பிடுங்கி செல்போனையும் பிடுங்கி அவரையும் அருவாளால் வெட்டியிருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு லாரி டிரைவர்கிட்ட போய் செல்போனை கேட்டிருக்காரு, கொடுக்கலன்னு மறுபடியும் அவரை அருவாளால் வெட்டியிருக்கிறார். இந்த 3 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக நம்ம தகவல் தெரிந்து திருப்பாப்புலியூர் ஆய்வாளர் சந்திரன் தலைமையில் அந்த தனிப்படை ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்குது. இந்த குற்றவாளிகளை கைது செய்யும் பொருட்டு பல்வேறு இடங்களில் போய் தேடுறாங்க. சில குற்றவாளிகளை பிடித்திருக்காங்க. அதில் ஒரு குற்றவாளி தான் இந்த விஜய் என்ற மொட்டை விஜய். இவர் தான் இந்த கேங்குக்கு தலைவர் மாதிரி. இது வந்து தெரேஸ்பேட்டை பகுதியை சார்ந்தவர். இவருக்கு மேலே 30க்கும் மேற்பட்ட இந்த வழிவரி கூட்டுக்கொள்ளை இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்குது. எம்புதூர் அந்த டிபி ஹாஸ்டல் பின்னாடி வந்து பதுங்கி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வந்து ஆய்வாளர் போய் அங்கே அவரை பிடிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார். முதல்ல காவலர் கோபி போயிருக்காரு, அவரை கையில் வெட்டியிருக்காரு. தென் அடுத்து கணபதி என்ற காவலர் போயிருக்காரு, அவரையும் கையில் வெட்டியிருக்காரு. 3 முறை வந்து இவர் ஆய்வாளர் வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு, ஒழுங்காக சரணடைந்திருந்த. அதையும் மீறி பண்ணதுனால வேற வழி இல்லாமல் தற்காப்புக்கு ஆய்வாளரை தற்காத்துக் கொள்வதற்கும் அந்த காவலர்களை காப்பாற்றும் பொருட்டு துப்பாக்கியால் ஃபயர் பண்ணி அதில் 6 பேரில் 5 பேர் புதுச்சேரி மாவட்டம் சார்ந்தவர். ஒருத்தர் மட்டும் விழுப்புரம் பில்லூர் பகுதியை சேர்ந்தவர். நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்க யாரும் கிடையாது.